வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னால் என்ன, அது எத்தனை வகை, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள். ஸோ இப்போ வினா எழுத்துக்கள் அப்படின்னா இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். ஏ, யா இது மொழிக்கு முதலில் வருபவை. எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. ஸோ இதெல்லாம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் ஏ, யா. அடுத்து ஆ, ஓ மொழிக்கு இறுதியில் வருபவை. அதாவது பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். அடுத்து ஏ மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஏன், நீதானே, இதெல்லாம் ஏ அப்படின்ற எழுத்துக்குரிய எடுத்துக்காட்டு. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்து ஏ. ஓகே, இதோட வகைகள் என்னன்னு பார்க்கலாம். வினா எழுத்துக்கள். அகவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். சொல்லின் அகத்தே, அதாவது எது, யார், ஏன் இச்சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இதில் வினா எழுத்துக்கள்ன்றது எது, ஏ, யா, ஏ. அப்போ மற்ற எழுத்துக்களுக்கு பொருள் எதுவுமே இல்லை. அதனால் இது அகவினா எழுத்துக்கள் எனப்படும். வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இருக்காது. அந்த வினா எழுத்துக்கள் தான் அகவினா. சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும். அடுத்து புறவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அவனா, வருவானோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதில் அவனா, ஆனா அந்த எழுத்தை நீக்கினா கூட வருவானோ, வருவான் அப்படின்ற அந்த மீனிங்கை இதில் எடுக்கலாம். ஸோ ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அடுத்து வினா 6 வகைப்படும். அவை அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ மொத்தம் 6 வகை வினா எழுத்துக்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். அறிவினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அதாவது தான் விடை அறிந்திருந்தும், நமக்கு விடை தெரியும், அந்த விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க, மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால். ஆசிரியருக்கு தெரியும் ஆன்சர், அது மாணவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது தான் அறிவினா. அறியா வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. எடுத்துக்காட்டு, ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். அதுதான் அறியா வினா. அடுத்து ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. எடுத்துக்காட்டு, இச்செயலை செய்வது மங்கையா, மணிமேகலையா என வினவுவது. அடுத்து கொளல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. கொளல் வினானா கேட்குறது. எடுத்துக்காட்டு, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவதல். அதுதான் கொளல் வினா. ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவு. நமக்கு தேவைன்னா ஒரு பொருளை கேட்குறோம் இல்லையா, அதுதான் கொளல் வினா. அடுத்து கொடை வினா. கொடை வினானா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டு, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கேட்பதற்காக வினவுவது. அதாவது அவனுக்கு இல்லைன்னா கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் கேட்குற கொஸ்டின் தான் பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டு, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் தான்
ஏவல் வினா. ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள்னால் என்ன, அகவினா புறவினா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அந்த 6 வினாவை பற்றி தான் இப்போ நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்தோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.